அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் ஆர்டர் சீரீஸில் செகண்ட் வீடியோ பார்த்துடலாமா? இதுவுமே லாஸ்ட் டேக்காக கொடுத்த ஆர்டர் தான். பட் இது வெளியூர் கிடையாதுங்க. உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணும்போது பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படிலாம் ஃபேர்வெல் டே கொண்டாடணுன்றதெல்லாம் அப்படியே ஒரே யோசனை வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக மறக்க முடியாத ஹாப்பி மொமெண்ட்ஸுங்க. இப்போ நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பசங்க செலக்ட் பண்ணது என்னவோ பிளெயின் ப்ரௌனி தான். நான் மனசு கேட்காம ஃபுல்லாக சாக்கோ சிப் லோட் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர்னால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர், போனஸ் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்போங்க. நார்மல் ஆர்டர்ஸ் மாதிரி அதை நார்மலாக கொடுத்துட மாட்டோம். ப்ரௌனி பீசஸோட சைஸையும் பாருங்கள், நல்லாவே பெரிய பெரிய பீசஸ் தான் பண்ணி கொடுத்தோம். அந்த பிள்ளைங்க என்னமோ கலெக்ட் ஆனது கம்மி பைசா தாங்க இருக்குன்னாங்க. பரவாயில்ல, நான் ஆர்டரை எடுத்துட்டேன். பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஆர்டர் கொடுக்குறாங்கும்போது நம்ம அதை எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டேன். இவங்க செலக்ட் பண்ணது என்னவோ சிங்கிள் பீசஸாக வேண்டாங்க்கா, பாக்ஸில் போட்டு எங்களுக்கு ஹோலாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருங்க, சர்வ் பண்ணுற மாதிரி பிளேட்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸோடு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதுவுமே நம்ம ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தோம். இந்த ஆப்ஷன் அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்மளோட ஸ்டிக்கர், லேபிள்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிளேட்டில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் இப்படி அடுக்கி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே நம்ம பாக்ஸஸில் நம்ம லேபிளை ஒட்டி ஒட்டி பார்த்துருக்கோமா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி பிளேட்டில் ஒட்டி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அது கூடவே ஸ்பூன்ஸையுமே நார்மலாக தராமல் இந்த மாதிரி ஒரு லேபிள் சாம்பிளுக்கு வாங்கியிருந்தேன் ஒரு ஷாப்பில் போயிருந்தப்ப. அதை திடீர்னு ஞாபகம் ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை இதையுமே அடிஷ்னலாக பண்ணி கொடுத்தேன். இது எதுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நான் வாங்கவே கிடையாது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அந்த பேக்கேஜிங், அதை சர்வ் பண்ணும்போதெல்லாம். இது மாதிரியான ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர்டர்ஸ் இல்லை நார்மலாக உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம்.